ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிஸ்தா பிளாண்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒயிட் சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுலில் எக்கும் பவுடர் சுகரும் சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே வெனிலா எசன்ஸ் அண்ட் பிஸ்தா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. மெல்ட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட்டையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது கூட பிஸ்தா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பிஸ்தா பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சலிச்சு ஆட் பண்ணிக்கணும். மைதா, மில்க் பவுடர் இது ரெண்டையும் வந்து நல்லா சலிச்சு ஆட் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பேட்டரை ஒரு 6 inch டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டாப்பிங்ஸ்க்கு இந்த மாதிரி பிஸ்தாவை துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே 6 inch டின்னுக்கானது. 180 டிகிரி 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 25 to 30 minutes பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்தா பிளாண்டி சாப்பிட்றப்போ ஒரு கேக் சாப்பிட்ற ஃபீலே இருக்காது. ஒரு ரிச்சான ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய ரெசிபிக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.